ஈவினிங் டைமில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பால்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து 2 பெரிய உருளைக்கிழங்கா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கா நல்லா இந்த மாதிரி துருவிடணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் துருவிட்டு 1 டீஸ்பூன் போல் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கோங்க. அதே 1 டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் தூவிக்கோங்க. தூவிட்டு ஒரு சின்ன பவுல் ஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கை வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது எல்லாத்துலேயும் படுற மாதிரி நம்ம கலந்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத இருக்கிறதுக்காண்டி தான் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கிறது. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் சைடில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிறனால ஒட்டும் கையில் எண்ணெய் தடவி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்காண்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் மைதா மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு கோட்டிங் கொடுக்கும்போது எண்ணெயில் போடும்போது ஒன்று கூட உடையாமல் சூப்பராக வரும். இப்போ வந்து மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துட்டு சைடில் பிரெட் க்ரம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபோக் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கையில் ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இப்போ கை வச்சுட்டு ஒரு வாட்டி செய்யும் போது ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா கையில் துணியில் துடைச்சிக்கோங்க. இல்லாட்டி கை கழுவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கோட்டிங் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி நான் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி தான் மைதா மாவு வாட்டரில் ஒரு வாட்டி டிப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நீங்கள் கோட் பண்ணி எடுத்து இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 வீக் வரைக்கும் கூட சாப்பிட்டுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து பொரிச்சு கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் நல்லா சூடு பண்ணிவிட்டு எல்லாமே ஃபுல்லாக மிதமான சூடில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குலாம் வெந்தது தான். அதனால நமக்கு வந்து மேலே போட்டதுமே திருப்பி விடாமல் லேசாக எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் திருப்பி விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டில் வைக்காதீங்க. ஒன்று கூட உதிராமல் சூப்பராக வரும். நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட தேவைப்படுற போது எடுத்து பொரிச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி 2 வாட்டி போல் திருப்பி விட்டிங்கனாலே போதும். நல்லா கோல்டன் கலர் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா கலர் வந்ததுமே நம்ம வெளியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கறதுக்கே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பொட்டேட்டோ பால்ஸ்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.